பக்ரீத் பண்டிகை நாளன்று பாய் நண்பர்கள் வீட்டில் பிரியாணியை ஒரு பிடி பிடிக்காத இந்துக்களே இல்லை, கிறிஸ்தவர்களே இல்லை என்ற அளவிற்கு இஸ்லாமியர்களும் இந்துக்கள் கிறிஸ்தவர்களும் நகமும் சதையும் போல, அண்ணனும் தம்பியும் போல, மாமனும் மச்சானும் போல வாழ்கின்ற தமிழர்களால் நிறைந்த மாநிலம் எது அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு. அந்த வகையில நாளைய தினம் பக்ரீத் பெருநாளை கொண்டாட இருக்கிறது இஸ்லாமிய சமூகம். அதையொட்டி என்னுடைய கல்லூரி நண்பர்கள் ஒரு 4-5 இந்து மதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு போனை போட்டு கேட்கிறப்ப, பக்ரீத்னா தெரியுமா அப்படின்னு கேட்கிறப்ப எல்லோரும் சொல்லி வச்சது போல சொன்ன ஒரே பதில், ஆமா தெரியுமே, பக்ரீத் பண்டிகைன்னா அது இஸ்லாமியர்கள் கொண்டாடுற பண்டிகை. அந்த பண்டிகை அன்னைக்கு அசைவ உணவு சமைச்சு நண்பர்களோடு பகிர்ந்துக்குவாங்க, நாங்களும் சாப்பிட்ருக்கோமே அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த பக்ரீத் பண்டிகை எப்ப கொண்டாடுறாங்க, ஏன் கொண்டாடுறாங்க, எதனால கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்டப்ப சொல்லி வைத்ததை போல அந்த 4-5 மாற்று மதத்தை சேர்ந்த நண்பர்களுக்குமே அதுக்கான காரணம் தெரியல. உங்களுக்கு ஒருவேளை அந்த காரணம் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. உலகெங்கும் தியாக திருநாள் ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற இஸ்லாமிய சொந்தங்களுக்கு பெருநெருப்பின் சார்பாக பேரன்போடு வாழ்த்துக்களை சொல்லுகின்ற நான் உங்கள் சுடலை. இது உங்கள் பெருநெருப்பு பரவட்டும். பக்ரீத் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டிகை இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த நம்முடைய உறவுகள் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் கொண்டாடக்கூடிய இஸ்லாமிய பண்டிகைகளில் மிக முக்கியமான பண்டிகை, முதன்மையான பண்டிகை அப்படின்னே சொல்லலாம். உலகெங்கும் பார்த்தீங்க அப்படின்னா தியாக திருநாள் ஹஜ் பெருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டிகை தான் நம்முடைய தமிழ்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பக்ரீத் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா குறிப்பா இந்த பண்டிகையினுடைய நோக்கம் அப்படிங்கிறது பலியிடுவது. அப்ப அந்த வகையில தமிழ்நாட்டில் ஆடுகள் தான் கூடுதலாக பலியிடப்படுகின்ற காரணத்தினால் பக்ரா கூட்டல் ஈத் அப்படிங்கிற பக்ரா கூட்டல் ஈத் பக்ரீத் அப்படிங்கிற உருது மொழி பதத்துல தான் பக்ரீத் பண்டிகை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இந்த பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா இஸ்லாமிய நாட்காட்டியின் அடிப்படையில 12வது மாதமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12வது மாதம், அந்த துல்ஹஜ் மாதத்தின் 10வது நாள்ல இந்த பலியிடுதல் பண்டிகை தான் பக்ரீத் பண்டிகை அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய இறை தூதுவர்களாக நம்பப்படுகின்றவர்களில் திரு தூதுவர் சல் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் எப்ப வாழ்ந்தார் அப்படின்னா ஒரு 4000 ஆண்டு காலத்திற்கு முன்பாக வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. எங்கு வாழ்ந்தார் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா, அந்த ஈராக் நாட்டுல தான் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் இறை தூதுவராக இருந்த சல் இப்ராஹிம் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கட்டத்துல அவருக்கு குழந்தை இல்லாம ரொம்ப சிரமப்படும் போது தன்னுடைய 2வது மனைவி ஹாஜரா மூலமா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு இஸ்மாயில் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அந்த குழந்தை வளர்ந்து வருது. ஒரு பால்ய 15 வயதுக்கு வளர்ந்து வருகின்ற போது தூதுவர் சல் இப்ராஹிமுடைய கனவுல வந்த இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு உன்னுடைய மகன் இஸ்மாயில் எனக்கு பலி கொடு அப்படின்னு சொல்லி இறைவன் கேட்கறதாகவும், அதை கனவுல முழிச்சு காலையில தன்னுடைய மகன் இஸ்மாயில் கிட்ட இது போல இறைவன் உன்னை பலி கொடுக்க சொல்லி கேட்கிறாரு அப்படின்னோடனே அந்த குழந்தையும் அதை சம்மதிச்சு சரின்னு பலி கொடுக்கிற நிகழ்வு அதுக்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சு, பலி கொடுப்பதற்கு முன்பாக ஜிப்ரையில் அப்படிங்கிற ஒரு வான தூதுவரை இறைவனே அனுப்பி, இல்ல வேண்டாம், இஸ்மாயில பலி கொடுக்க வேண்டாம், அதற்கு பதிலாக இந்த ஆட்டை பலி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டை கொடுத்ததாகவும், அந்த ஆட்டை பலி கொடுத்து அந்த நிகழ்வை செய்த தினம் தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாளான நாளைய தினம். இந்த பக்ரீத் பண்டிகையினுடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, இறைவன் மீது இருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக இறைவனுக்காக தான் தவமிருந்து பெற்ற மகனையே இறை நம்பிக்கைக்காக பலியிட துணிந்த அந்த செயலை, அந்த தியாகத்தை கொண்டாடுற விதமாக தான் ஒவ்வொரு ஆண்டும் அதே தினத்துல இஸ்லாமியர்கள் இந்த பண்டிகை, இந்த பயணத்தை செய்யறாங்க. இந்த பயணத்தோட முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா ஹஜ் பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வசதியான இஸ்லாமியர்களுடைய 5 கடமைகள்ல 5வது கடமை ஹஜ் பயணமாக மக்காவுக்கு சென்று திரும்புவதுதான் இந்த பயணத்தின் நோக்கம். அந்த பயணத்தினுடைய முடிவுல பாத்தீங்கன்னா தொழுகைக்கு பின்பாக தத்தமது வீடுகள்ல ஆடுகளோ அல்லது மாடுகளோ அல்லது ஒட்டகங்களோ அவங்க வசதிக்கு ஏற்றார் போல, வாய்ப்புக்கு ஏற்றார் போல, உடல்நலம் குன்றாத நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய இது போன்ற மிருகங்களை பலியிட்டு அதை 3 கூறுகளாக பிரித்து
ஒரு கூரை வந்து தன்னுடைய அண்டை வீட்டார்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுத்துட்டு, இன்னொரு கூரை வந்து இல்லாதவர்கள், வறியவர்கள், சிரமப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு கூரை கொடுத்துட்டு, இன்னொரு கூரை வந்து தங்கள் சுற்றத்தோடு அமர்ந்து அதை விருந்து உண்டு சாப்பிடுவது தான் வந்து இந்த பக்ரீத் பண்டிகையினுடைய நோக்கம். இந்த பக்ரீத் நாள்ல இஸ்லாமியர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்றைய தினம் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இறைவன் செய்த அந்த தியாகத்தை வந்து மனதில் வச்சு எல்லோரும், எல்லா இஸ்லாமியர்களும் வந்து புத்தாடை அணிந்து, பெரும்பாலும் வந்து ஒரு அரங்கத்துக்குள்ளேயோ ஒரு அறைக்குள்ளேயோ இதை கொண்டாடாம ஒரு திடல் மாதிரி நல்ல பரந்த ஒரு பரப்புல தான் வந்து பெரும்பாலும் வந்து நான் ஏற்கனவே சொன்னதை போல வந்து தங்கள் வசதிக்கு ஏற்பான அந்த அந்த உயிரினங்களை வந்து பலி கொடுத்து அதை வந்து நண்பர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த நிகழ்வை வந்து புத்தாடை அணிந்து சிறப்பாக கொண்டாடுவது இந்த பக்ரீத் பண்டிகையினுடைய கூடுதல் சிறப்பு. அந்த வகையில இறை தூதுவராக இருந்த திரு இப்ராஹிம் அவர்களுடைய அந்த தியாகத்தை மனதில் வச்சு, இறை நம்பிக்கையை வந்து மனதில் வச்சு ஒவ்வொரு ஆண்டும் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகெங்கும் வாழக்கூடிய எல்லா இஸ்லாமிய சொந்தங்களுமே வந்து இந்த பக்ரீத் பண்டிகையை வந்து கொண்டாடிட்டு வர்றாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் வந்து நாம இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் எப்போதும் அண்ணன் தம்பி போல, மாமன் மச்சினன் போல ரம்ஜான்லையும் சரி பக்ரீத்லையும் சரி தொடர்ந்து நம்ம வந்து ஒன்று மண்ணா இருந்து வருவது தான் சிறப்பிலும் சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வகையில் நாளைய தினம் வந்து வரக்கூடிய பக்ரீத் பண்டிகைக்கு ஒட்டுமொத்த இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுக்கு தெரிந்த தங்களுடைய அலைபேசியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் அத்தனை பேருக்கு வந்து ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புவது, அழைத்து பேசுவது, அவங்க அழைப்பு இருந்தால் நேரிலேயே போய் வீட்டில் போய் அவங்களுடைய நிகழ்வில் வந்து பங்கு பெறுவது, இது போன்ற காரியங்கள் எல்லாம் இனி வருகின்ற காலங்களிலும் ஒரு தேவையற்ற மத மோதல்களோ மத சிக்கல்களோ மனமாச்சரியங்களோ நமக்குள்ள இல்லாம இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் நாம் ஒரு குடையின் கீழ் நானும் தமிழர் நீயும் தமிழர் நாம் தமிழர்னு சொல்லி அத்தனை பேரும் ஓர் அணியில் திரள்வதற்கு இது போன்ற பண்டிகைகள் வந்து பெரிய உதவியா இருக்கும், பெரிய காரணியா இருக்கும். அந்த வகையில் எங்களுடைய பெருநெருப்பு டீமின் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்கள், தியாக திருநாள் வாழ்த்துக்கள், பெருநாள் வாழ்த்துக்களை வந்து சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் சரி, சப்ஸ்கிரைபர் ஆக போகின்ற இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் சரி, எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சொந்தங்கள் மறக்காமல் எங்கள் பெருநெருப்பு டீமோட வந்து பிரியாணியை பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ள விருப்பம் இருப்பவர்கள் வந்து மறக்காம பின்னூட்டம் இடுங்க, முகவரி அனுப்பப்படும்.